அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்காக வைராக்கியமாய் கிரியை செய்கிறார். எனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு மேன் பவர் இல்லை, அல்லது இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு யாருமே தெரியாது, அந்த நிலையில இருந்தீங்கன்னா இந்த ஆண்டவர் சொல்றார், என் ஆவியினாலேயே ஆகும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்கிறதை இந்த நாளிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக மலைகளை பெயர்த்தெடுப்பதை இந்த நாளிலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக பாதை அமைப்பதை, எங்கே வழி இல்லையோ அங்கே வழி உண்டு பண்ணுவதை இந்த நாளிலே பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அந்த பாதையினூடாய் வழி நடத்த போகிறார். சகரியா 4:6 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன் மேன் பவர்னால ஒண்ணும் இல்லை, உன் ஸ்ட்ரென்த்னால ஒண்ணும் இல்லை, உன் பவர்னால, உன் விஸ்டம்னால. இட் இஸ் நாட் அபவுட் யூ, இட் இஸ் அபவுட் மை ஸ்பிரிட். அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலேயே தான் ஆகும், இது உன்னை சார்ந்ததல்ல, இது என்னை சார்ந்தது. அப்ப இங்க என்ன, ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆலயம் கட்டப்பட வேண்டும், அடிமைகளாய் சென்றவர்கள் வருகிறார்கள், ஆலயம் கட்டுவதற்கு சாத்தியமே இல்லை. அந்த நேரத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், இட்ஸ் நாட் அபவுட் யூ, இது உன்னை பத்தி இல்லை, இது என்னை பத்தி, இது என்னோட மான பிரச்சனை. அவருடைய நாமத்திற்காக ஆலயம் கட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. அப்ப என் ஜனங்களை நான் கூட்டி சேர்த்திருக்கிறேன், என்னுடைய ஆவியினாலேயே இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்ததே நான் தான், இந்த பிசினஸை கொடுத்ததே நான் தான், இந்த காரியத்தை செய்து சொன்னதே நான் தான். நான் சொன்னேன், நான் கூட இருந்து செய்து முடிப்பேன். அவன் நீ என் வார்த்தைக்கு செவி சாய்த்து நான் சொல்வதன்படி மட்டும் செய், மீதி நான் பார்த்துக்கிறேன் என்றார். சாடிகள் தண்ணீரை நிரப்புறதுதான் வேலைக்காரனோட வேலை, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது அவருடைய வேலை. அப்ப அற்புதம் செய்வது அவருடைய வேலை, அவரை சார்ந்திருப்பது நம்முடைய வேலை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என்னை சார்ந்திரு, பலத்தை சார்ந்திருக்காதே, உன்னுடைய ஞானத்தை சார்ந்திருக்காதே, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் சார்ந்திருக்காத, சில மனிதர்கள் சார்ந்திருக்காத, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலேயே ஆகும். இன்று ஆகாதவைகள் ஆகும். இன்று எதெல்லாம் முடியலையோ இன்னைக்கு முடிஞ்சிடும். எதெல்லாம் சைன் பண்ண ரொம்ப டைம் டிலே ஆச்சோ, இன்னைக்கு அந்த டிலேக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவருடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.